யாரையாவது நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து திடீர்னு ஒரு காலோ டெக்ஸ்டோ நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்களா? முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க கிளம்பும் பொழுது தொடர்ச்சியான தடங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்க மொபைல் போனை பார்க்கும்போது 11 11 222 நீங்க ஏதாவது ரெசிப்ட்ஸ்லயோ ஏதாவது நம்பர் பிளேட்லயோ பார்க்கும்போது 4455 ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் ரெகுலரா நீங்க பார்த்துட்டே இருக்கீங்களா? இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான தற்செயலான நிகழ்வு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயம். இதன் மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்றது அர்த்தம். விசித்திரமான நிறைய நிகழ்வுகள் மூலமாக பிரபஞ்சம் உங்க கூட பேச ட்ரை பண்ணும். எப்பவுமே ஈர்ப்பு விதியின் அடிப்படையில நாம தான் யூனிவர்ஸ் கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிரபஞ்சம் எப்பவுமே உங்க கூட பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்றீங்க பண்ணல, அதை பத்தி உங்களுக்கு தெரியுதோ தெரியல, என்னவாக இருந்தாலும் உங்களை மீறின ஒரு சக்தி, இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்க கூட பேசுறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கு. எந்தெந்த வழிகள்ல, எந்தெந்த விசித்திரமான முக்கியமான வழிகள்ல அவங்க உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு காணொலியில பார்க்க போறோம். முக்கியமான 10 அறிகுறிகளை மட்டும் இன்னைக்கு நம்ம வீடியோல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த 10 அறிகுறிகள்ல உங்களுக்கு எத்தனை அறிகுறிகள் இருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இந்த யூனிவர்ஸ் கூட இணைஞ்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். உங்க பிரைன் திங்க் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஹார்ட் சக்ரா அண்ட் சோலார் பிளஸஸ் சக்ரா இந்த விஷயத்தை நீ செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை உங்க பிரெயினுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. இதை சயின்டிஃபிக்கா என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய வயிற்று பகுதியிலேருந்தோ இதய பகுதியிலேருந்தோ ஏதோ ஒரு சிக்னலை வந்து யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனை மீட் பண்ணுறீங்க, அவங்க உங்ககிட்ட பேசும்பொழுது ரொம்ப நல்லவர் மாதிரி, நல்ல வார்த்தைகளை ஆன்மீக ரீதியான ஒரு பர்சன் மாதிரியும் ரொம்ப ஜென்யூனான பர்சன் மாதிரியும் உங்ககிட்ட வந்து காமிச்சிப்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸை உங்ககிட்ட வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும், இல்லை இதை நம்பாத, இதில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்றத உங்கள் உள்ளுணர்வு வந்து சொல்லும். ஒரு கட் ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னா அதை உதாசீனப்படுத்திட்டு அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மயங்க அவங்க கூட பழக ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் ஏமாற்றம் அடையும் பொழுதுதான் நீங்கள் அகைன் ரீகால் பண்ணி பார்ப்பீங்க, ஆமாம் அன்னைக்கே நமக்கு தோணுச்சே மனசு அப்படின்ற மாதிரி. இதை மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அறிகுறி 2, ஒத்திசைவு. இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி ஏதோ ஒரு பர்சனை பத்தி நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு அதே பர்சன் கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட், ஒரு மெசேஜோ ரிசீவ் பண்ணிருப்போம். இல்ல அந்த பர்சனை பத்தி யாராவது நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் பத்தி நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். அந்த பொண்ணு இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்ட்டுனா, ஒன்னா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜோ ஒரு காலோ நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ அந்த பொண்ணு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ராட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து மற்றவர்கள் மூலமா நமக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷனை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அறிகுறி 3, தொடர் தடங்கள். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க ரொம்ப அவசரமா செய்ய ட்ரை பண்ணும்போது கீ மிஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய கார் ஸ்டார்ட் ஆகாமல் போயிருக்கும், டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி தடங்கள் வரும்போது நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், ரொம்ப கோபப்படுவோம். ஆனால் இதுக்கு பின்னாடி பிரபஞ்சம் நம்மளை வந்து பாதுகாத்துட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஃப்ளைட் மிஸ் பண்ண ஒரு பர்சன் வந்து அந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆனதை வந்து அவங்க வந்து கேட்டு ஷாக் ஆகிருப்பாங்க. அண்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம போயிருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் நம்ம டிலே ஆகி போயிருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக யூனிவர்ஸ் உங்களை நிறைய நேரங்களில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வைப்பாங்க. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு தவறான ஒரு ஜாப்க்கு போக போகிறதையோ, இல்லை இதை விட பெஸ்ட்டான ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றனாலையோ அந்த ஜாப்க்கு நீங்கள் ரொம்ப டிலேவாக அந்த இன்டர்வியூக்கு போயிருப்பீங்க, டிராஃபிக்கில் அந்த இன்டர்வியூக்கு போகாமல் மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில தொடர் தடங்கல்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களுடைய சோல் பவர்ஸ்லேருந்து நீங்கள் விலகி போகிறீங்க, உங்களை ஒரு விஷயத்தில் பாதுகாக்கணும்னு யூனிவர்ஸ் நினச்சிட்ருக்காங்கன்னு அர்த்தம். அறிகுறி 4, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பியூட்டிஃபுல்லான ஒரு சைன், ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம அடிக்கடி பார்க்குறது. லைக் நம்ம மொபைல் ஃபோன்லேயோ ரெசிப்ட்ஸ்லேயோ நம்பர் பிளேட்ஸ்லேயோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருப்போம், டோட்டல்ஸ்லேயோ ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க. லைக் 1111 222 555 777 இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்க. மேக்ஸிமம் ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து நிஜமாக போகுது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணும். லைக் நீங்கள் 11 பார்க்குறீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் இருக்கிறதுலே. நீங்கள் 222 பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. 55 பார்க்குறீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு பிக் சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு யூனிவர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறீங்க, அதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்மளுடைய சேனலில்
ஏஞ்சல் நம்பர்ஸ் மீனிங்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் அதிகமாக பார்க்குறீங்களோ அதற்கான அர்த்தம் என்ன, யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்குறீங்க அப்படின்றத போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸை அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்றதையும் டைப் பண்ண மறந்துடாதீங்க. அறிகுறி 5 பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க, நீங்கள் தீர்க்கமாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் ப்ரேயர்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுடைய பர்சனல் கோலுக்காக ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, சோல்மேட் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜாப் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனை திரும்ப காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஒரு லைஃப் கோச், NLP, ரேக்கி ஹீலிங், கிறிஸ்டல் ஹீலிங் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கனால உங்களுடைய கோலுக்கு கண்டிப்பாக எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். பர்சனல் டேரோட் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ஷன், ஹோப் அனுப்பணும், ஏஞ்சல்ஸ்னு நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை வச்சு உங்கள் லைஃப்பை நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பராக இருங்க. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நிறைய அற்புதமான விஷயங்களை இங்கேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். அறிகுறி 5 ஒரு விவிட் ட்ரீம்ஸ் வர்றது, அப்படியே ரொம்ப தெளிவான ஒரு கனவு இருக்கும். யூஸ்வலாக நம்ம காணக்கூடிய கனவுகள் வந்து நம்ம எழுந்த உடனே நமக்கு வந்து மறந்து போயிடும். ஆனால் சில கனவுகள் நிஜமாக நமக்கு நடந்த மாதிரியே இருக்கும். இதில் 2 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கர்மா நடக்க வேண்டியது இருக்குது, ஆனால் அதை நீங்கள் ரியல் லைஃப்பில் அனுபவிக்க வேண்டாம், பட் அந்த பெயின் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அது மாதிரி கனவுகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பிடிச்ச நபர் நம்மளை விட்டுட்டு போகிற மாதிரி, நம்ம பிஸ்னஸில் சில லாஸஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அதெல்லாம் உங்களோட கர்மாவாக இருக்கலாம், அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சோலாக நீங்கள் இருக்கிறத பார்த்து இந்த பிரபஞ்சமே இவனுக்கு நேரடியாக அந்த கஷ்டம் அவன் அனுபவிக்க வேண்டாம், ஜஸ்ட் கனவுல இந்த கர்மாவை அவன் அனுபவிச்சுக்கிட்டு அது ஹீல் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சில ட்ரீம்ஸை வந்து கொடுப்பாங்க. நிறைய நேரங்களில் நம்மளுடைய மெடிடேஷன் கிளாஸில், நம்மளோட லைஃப் கோச் கிளாஸில், ஏதோ ஒரு கிளாஸில் இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அதோட மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த பெயினை அனுபவிக்க வேண்டியது இருக்குது, அதை ட்ரீம் மூலமாக நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்றத அர்த்தம். அதுக்காக நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில நேரங்களில் நமக்கு முன்னாடியே வந்து அறிகுறியாக காமிப்பாங்க, நீ இந்த பாதையில் போன அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் நடக்கிறது இருக்குது அப்படின்றதையும் கனவுகளில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து யூனிவர்ஸ் வந்து காமிப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்துக்கணும், ரொம்ப ப்ராப்பராக கொஞ்சம் பார்த்து அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். ஏன்னா நம்ம தூங்கும் போது நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஆள் மனசு வந்து யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கனால இந்த ட்ரீம்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து கையாளுறது வந்து ரொம்ப சிறப்பானது. அறிகுறி 6 முக்கியமான அறிகுறி. மனுஷங்க வந்து திடீர்னு உங்களை விட்டு விலகிறதா நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எப்போ உங்களுடைய இலக்கு வந்து ரொம்ப பெரியதாக இருக்குதோ அந்த டைமில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் திடீர்னு உங்கள் கூட இவ்வளோ நாள் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு பேசாமல் போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் உங்களுடைய சோல் பர்பஸ்னு ஒன்று இருக்கும், உங்களுடைய இலக்குன்னு இந்த லைஃப்பில் ஒன்று இருக்கும். அதை கேட்ட எனர்ஜியில் அவங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் 100 crores டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகக்கூடிய வலிமை, நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த எனர்ஜி கம்மியாக இருக்கலாம். அவங்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்னாலே பயமாக இருக்கலாம், நமக்கு ஜாப் போய் ரொம்ப செக்யூர்டான லைஃப்பை வாழணும்னு அவங்க நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பர்சன் உங்கள் லைஃப்லேருந்து விலகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக, நல்ல நாலேஜான ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, ஹை மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அது எல்லாத்தையும் தடுக்கிற மாதிரி பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புது பர்சனும் உங்கள் லைஃப்குள்ளே என்டர் ஆவாங்க. யாருனே தெரியாத ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூக்கு போயிருப்போம், அங்கே நமக்கு ஃப்ரெண்டாக நமக்கு கிடச்சிருப்பாங்க. அவங்க மூலமாக வந்து நம்ம ஒரு பிஸ்னஸோ அதை அடுத்து போகக்கூடிய ஜாப்லேயோ வந்து அவங்க கூட நம்ம வந்து ஃப்ரெண்டாகும். அவங்க நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நமக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ மனிதர்கள் உள்ளே வராங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, நம்மளால இங்கே ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்து அதை திருத்திக்க முயலுங்க. அவங்கக்கிட்ட போய் டைரெக்டாக பேச பாருங்கள். இல்லை அவங்களா தான் விலகி போகிறாங்க அப்படின்னா இது யூனிவர்ஸோட செயல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டுட்டு உங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அறிகுறி 7 ஆன்மீகம் சார்ந்த ஒரு அறிகுறி. இது நிறைய இடங்களில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு கோவில்லையோ ஒரு சர்ச்லேயோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கிரவுண்ட் சக்கரா, அதாவது உச்சம் தலையில் ஆர் நம்ம ஹார்ட் கிட்ட இல்லை வந்து ஒரு உடல் சிலிர்ப்பு, கூஸ் பம்ப்ஸ் வந்து ஏற்படும்.
ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஹை எனர்ஜி இருக்கு. யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அந்த பிளேஸ்க்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பிளேஸ் இருக்கும். லைக் மெடிடேஷன் சென்டர்லாம் போனோம்னா கண்டிப்பா இத நம்ம ஃபீல் பண்ணுவோம். லைக் நீங்க ஈஷா போறீங்க, ஆர் வந்து பெங்களூர் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம எல்லாருமே இத வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த இடத்துல வந்து யூனிவர்ஸோட ஆற்றல் வந்து நல்லா கலந்திருக்கும். அதேபோல நீங்க ஏதோ ஒரு வார்த்தைய பேசுறீங்க, ஆர் நீங்க ஏதோ ஒரு பிளேஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா, குளிரே அடிக்கல, காய்ச்சல் இல்ல. ஆனாலும் உங்க உங்க உடல் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, யுனிவர்ஸ் கூட அந்த டைம்ல நீங்க ஒத்து போயிருக்கீங்க. ஆர் வந்து நீங்க அந்த பிளேஸ்ல இருக்கீங்க இல்லையா? அந்த பிளேஸ் வந்து யுனிவர்ஸ் கூட ஒத்துப்போக உங்கள வைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சைன் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும், யூனிவர்ஸ் உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்றது அர்த்தம். அறிகுறி 8 நம்மள்ல நெறைய பேரு இந்த விஷயத்த வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் வந்து திடீர்னு மிஸ் ஆயிரும், உடைஞ்சு போயிரும். இல்ல இம்பார்ட்டன்டான ஒரு வேலை இருக்கும்போது தான் நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸோ, காரோ ஆர் நம்மளுடைய லேப்டாப்போ ரிப்பேர் ஆயிரும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் கூட இத வந்து சொல்லியிருப்பாங்க. லைக் நம்முடைய நம்மளுடைய டாக் வளர்க்குறோம், ஒரு ஃபிஷ் வளர்க்குறோம் அப்படின்னா, திடீர்னு அவங்க மிஸ் ஆயிருவாங்க. ஆர் வந்து அந்த சோல் வந்து இந்த உலகத்த விட்டு போயிடும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நமக்கு வரப்போற ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வாங்கிட்டு இந்த உலகத்த விட்டு போயிருவாங்க. அதே மாரி தான் பொருட்களும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா உறிஞ்சிட்டு, நமக்கு ஏதோ ஒரு நியூ சாப்டர் நம்ம லைஃப்ல நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜிய ஃபுல்லா அவங்க வாங்கிட்டு ரிப்பேர் ஆயிடுவாங்க, இல்ல மிஸ் ஆயிருவாங்க, இல்ல உடைஞ்சு போயிடுறாங்க. இந்த மாரி விஷயங்கள் எத்தன பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழ தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல வந்து ட்ராப் பண்ணுங்க. அறிகுறி 9 நேச்சர் கிட்ட இருந்து நமக்கு வந்து சைன் வரும். லைக் நீங்க வந்து ரெயின்போ பார்க்குறீங்க, இல்ல ஏதோ ரொம்ப சோகமா இருக்கீங்க, நீங்க பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள சுத்தி வந்து யுனிவர்ஸோட எனர்ஜி நல்லா இருக்குது. உங்ககிட்ட ஏதோ ஒரு நேர்மறையான ஆற்றல் இருக்குது. நீங்க கவலைப்படாத. உன் கூட நான் இருக்கேன் அப்படின்ற ஆறுதல யுனிவர்ஸ் உங்களுக்கு செலுத்த விரும்புறாங்க. அறிகுறி 10 திடீர்னு நம்ம வந்துட்டு ஒரு தனிமை உணர்வு, இல்லாட்டினா ஒரு ஆழ்ந்த அமைதிய வந்து நம்ம திடீர்னு ஃபீல் பண்ணுவோம். இப்போ நீங்க காலையில நல்லா தான் எந்திரிச்சிருப்போம். திடீர்னு மதியம் அல்லது மாலை பொழுதுல இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். இல்ல நல்லா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த உணர்வு வருது அப்படின்னா, என்னடா நமக்கு திடீர்னு நம்ம பார்ட்டியில தான் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கோம். நமக்கு ஏன் இப்படி திடீர்னு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு? ஏன் நமக்கு இப்போ அமைதி தேவைப்படுது? அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆயிருக்கீங்க. ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க தயாராகணும் அப்படின்றத கம்யூனிகேட் பண்ண விரும்புறாங்க. உங்களுடைய ஆற்றல சேமிச்சு வைக்க சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல திடீர்னு நம்ம வந்து அமைதியாயிருவோம். திடீர்னு ஆனா அந்த அமைதி வந்து உங்களுக்கு வந்து சோர்வாக இருக்காது. அந்த அமைதி வந்து ஒரு ப்ளசன்ட்டான ஒரு ஏதோ ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ வந்து தரும். ஸோ இந்த மாதிரி நீங்க யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றதையும் காமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிங்க. பார்த்தீங்களா, எவ்ளோ விஷயங்கள் மூலமா பிரபஞ்சம் வந்து நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்றாங்கன்னு. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த டேரோ இந்த மாரி ஃபீல்ட்லலாம் இருக்கீங்கன்னா, நெறைய விஷயங்கள் மூலமா வந்து யுனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு எத்தன அறிகுறிகள் இருந்தது அப்படின்றத கீழ காமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இதே மாரி பியூட்டிஃபுல்லான வீடியோல நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி மேனிஃபெஸ்டேஷன்.